ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரி வரும் பாம்பை நம்பு சிரித்து வரும் பெண்ணை நம்பலன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொன்மொழி நம்ம நாட்டில் இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, சிரித்து வரும் பெண்ணை கூட நம்புங்க, கைமாய் சைனு பேசுகிற சைனாக்காரங்களை மட்டும் நம்பிடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 1998 சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கரான OnePlus நாங்கள் மிட் செக்மெண்ட்டில் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் தயாரிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். இது OnePlus 8ஓட லைட்டர் வெர்ஷன், OnePlus 8 லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவிலையும் சரி குளோபலாகவும் சரி OnePlus அவங்களோட 8 சீரிஸில் எப்பவும் போல OnePlus 8, 8 Proன்ட்டு ரெண்டு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. எங்கடா அந்த மிட் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டால் எல்லாத்துக்கும் காதில் 2 பூவை வச்சுட்டு கையில் அல்வா கொடுத்து இந்த வச்சு அமைதியாக போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது OnePlus 8 லைட் கிடையாது, நாங்கள் OnePlus G அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கதையை விட்டாங்க. சரி இதாச்சும் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்து ஒரு வீடியோக்காக நம்ம சேனல் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இது OnePlus Gயும் கிடையாது, நாங்கள் OnePlus Nord அப்படின்னு சொல்லிட்டு டுயல் பஞ்சுவல் செல்ஃபி கேமரா 25,000க்கு 5G ப்ராசரோட இந்தியாவுக்கு எடுத்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜூலை 10ஆம் தேதி வரை லான்ச் பண்ண போகிறாங்களாமா. இந்த டைம் ஆச்சு லான்ச் பண்ணுவாங்களா இல்லை எப்பவும் போல அல்வா கொடுத்து காதில் பூ வச்சாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலுமே இந்த ஃபோனை பற்றின 99% ஸ்பெக்ஸ் எல்லாமே அஃபிஷியலாகவே நமக்கு தெரிய வந்துருச்சு. இந்த வீடியோவில் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸுமே பார்த்தரலாம். நீங்கள் அண்டர் 25,000க்கு ஒரு சூப்பரான 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நமத்தி நம்ம டெக் ஃபோர் 20 சேனலை உங்கள் டெக் ஃபோர் 20 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஃப்ளூயிட் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டிஸ்பிளே குவாலிட்டி கலர் எல்லாமே விவிடாக ரிச்சாக இருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த டிஸ்பிளே தாறுமாறாக இருக்கும். இங்கே லாஸ்ட் டைம் லீக்ஸில் பார்த்த மாதிரி, அதாவது OnePlus Gல பார்த்த மாதிரி மேலே சென்டரில் சின்னதாக பஞ்ச் ஹோல்லாம் கிடையாது. இந்த டைம் நம்ம விவோ, போக்கோ, ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ல எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி டுயல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அந்த டுயல் பஞ்ச் ஹோல்மே ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒயிலா கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காட்டி எப்பவும் போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனுமே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் அண்டர் 25,000க்கு ஒரு சூப்பரான பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் இங்கே OnePlus எடுத்து வர மாதிரி செஞ்சிருக்காங்க. ஓவரால் இந்த டிஸ்பிளே குவாலிட்டி வந்துச்சு அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். இங்கே பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த லிங்க் சைடில் வச்சு பார்க்கல ஒரு பியூரான கிளாஸ் பார் டிசைன், கஜகஜன் எந்த ஒரு கிரீன் பீஸுமே இல்லாமல் பியூரான கிளாஸ் பார் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. இங்கே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது. ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இங்கே என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கப்புறம் இங்கே கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் குவாட் கேமரா செட்டப்போட கொடுக்கற கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடியே சொல்லிட்டு OnePlus மாற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஜூலை 10ஆம் தேதி தான் இந்த கேமரா செட்டப் பற்றி கன்ஃபார்மாக தெரியும். இப்போதைக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சாம்சங் சென்சாரா சோனி சென்சார்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் சென்சார் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் சோனி சென்சார் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் டெப் சென்சார் இல்லைனா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னொரு 4வது சென்சார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாராக கொடுத்துட்டு அந்த 4வது கொடுக்குற சென்சார் வந்து TOF சென்சார், அதாவது பேக்ரவுண்டில் போர்ட்ரைட் மோட்ல எடுக்கிற யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சென்சார் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பேக் கேமரா செட்டப் அண்டர் 25,000க்கு ஒர்த்தாக தான் இருக்கும். அப்படியே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா அந்த டுயல் பஞ்ச் ஹோல்ஸில் அதிசயமாக 32 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அதிசயம் இதான் போக்கோ ரியல்மி எல்லாம் காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய அதிசயம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு OnePlus ஒரு 4-5 வருஷமாகவே அவங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன 3Tல சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணாங்க, 4T 5Tல சோனியோட 371 சென்சார் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்திருக்க 7 சீரிஸ் 8 சீரிஸ்ல IMX 471 சோனி சென்சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் மட்டும் தான் மாத்துறாங்களே தவிர அந்த 16 மெகாபிக்சல் அப்படிங்கிறது OnePlus ரொம்ப பிடிச்ச நம்பராக இருக்கு. அதனால தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதே கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு வழியா இந்த மிட் டென் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆச்சு ஒர்த்தா டுயல் செல்ஃபி கேமரா கொடுத்து அதுவும் 32 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால நிச்சயமா செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தாறுமாறாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ற வகையில் ஸ்னாப்டிராகனோட பெஸ்ட் மிட் ரேஞ்ச் ப்ராசரான இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம பார்க்காத 765G ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க. இது 2.4 GHz கிளாஸ் பில்லானா கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் 7 nm ஃபின்ஃபெட்டால பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 620 GPU கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ராசர் அண்டர் 25,000க்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஆனால் என்ன 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு இப்போ ஸ்னாப்டிராகனோட 855 ப்ளஸ் ப்ராசரே
ரியல்மியோட X3 ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது 5G கேபிலிட்டியோட கொடுப்பாங்க. அதனால் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்க அண்டர் 25,000க்கு நிச்சயமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான டீல் தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G SA NSA அப்படின்னு சொல்லிட்டு டுயல் மோட்லி ஒர்க் ஆகும். அப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. ஒரு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக 1 ஹவரில் உங்களால் 0-100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். 4300 mAh பேட்டரியுமே ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு உங்களுக்கு நல்லாவே தாங்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 10ல் ரன் ஆகுது. இவங்க ஆக்சிஜன் OSல இந்த ஸ்மார்ட் ஃபோன் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிஜன் OS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் எடுத்து வரங்காட்டி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 ப்ரைஸ் பண்ணி எடுத்து வந்தாங்கன்னா நான் எனக்கு வாங்கலினாலும் என் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் வாங்கி கொடுத்து ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ வீடியோ அன்பாக்ஸ் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB மெமரி பேஸ் மெமரியாக கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் தான் அண்டர் 25,000 எடுத்து வர மாதிரி தெரியுது. அப்படி எடுத்து வந்தாங்கன்னா இது ஒரு 24,000 இல்லைனா 25,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது போக 12GB ரேம் ஆப்ஷன் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக 30,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000க்கு Snapdragon 765 5G ஸ்மார்ட் ஃபோன் சூப்பர் AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடு 64 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் டுயல் பஞ்சுவல் செல்ஃபி கேமரா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ரீசனுக்காக எல்லாமே அது OnePlus பிராண்டிங்காக கண்ணமட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஆனால் இது ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க ரியல்மியோட X3 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணீங்களா? வேறு ஏதாச்சும் நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.